இப்போ இதே பவன் கல்யாண் ஆரம்பத்தில் சனாதனத்தை எதிர்த்தவர். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆரம்பத்தில் சனாதனத்துக்கு எதிரான கருத்துக்களை சொன்னவர், ஆரம்பத்தில் பாஜகவை எதிர்த்து பேசியவர். விஜய் எப்படி பேசுறாரு? அது போன்று இன்னைக்கு மாற்றம் ஏற்படுவதற்காக தான் பவன் கல்யாணை விஜயோட பேச வைக்கிறாங்க. பவன் கல்யாணும் விஜயும் ஒன்னா கராத்தே கற்றுக்கிட்டது, அவர்களுக்குள்ள நட்பு, இதெல்லாம் இன்னைக்கு பேசப்படுது. வாய்ப்பு இருக்கிறது. ஆந்திராவுடைய ஃபார்முலா தான் அப்படின்னா இந்த 3 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அது தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்பு சேர்ந்தா போதும். அப்படித்தான் அங்கே நடந்துச்சு. தனியாக நின்று பவன் கல்யாண் தோத்து போனாருங்க. இப்போ விஜயும் தனியாக நின்றா தோத்து போயிடுவாங்க. அதைத்தான் சொல்றாங்க. இதே நீங்கள் தனியாக நின்று தோற்று போவதை விட நம்ம 3 பேரும் சேர்ந்தால் விஜய்க்கு துணை முதல்வராக கொடுக்க ஏன் தயங்க மாட்டாங்க? அவர்களுக்கு என்ன நஷ்டம் இருக்கு? அப்போ பாஜக ஆட்சியில் பங்கு இருக்கும். அவர்கள் தானே ஆட்சியே. இன்னைக்கு ஆந்திராவில் அவர்கள் தான் ஆட்சி. ஆனால் மத்தியில் சந்திரபாபுடைய அந்த தயவு இருக்கிறதுனால அவங்க அடக்கி வாசிக்கிறாங்க. அவருடைய எம்பியோட தயவு இருக்குங்கிறதுனால. அதே ஃபார்முலா இப்போ இங்கே அப்படி இல்லை. எடப்பாடியோட எம்பி பதவி, எம்பிக்களுடைய எண்ணிக்கையை வைத்து அங்கே ஆட்சி இல்லை. இங்கு அவர்கள் ஆட்சியை பிடித்து விட்டால் அமித்ஷா சொல்றது தானங்க எல்லாமே. அமித்ஷா என்ன சொல்றாரோ அதுதான். ஒருவேளை பாஜகவுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்கலாம், துணை முதல்வராக விஜயை கொண்டு வரலாம், இப்படி பல்வேறு கணக்குகள் இருக்குன்னு. ஆனால் இந்த எந்த கணக்குமே தமிழ்நாட்டில் செல்லுபடியாகாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆந்திரா மண் மாதிரி தமிழ்நாடு மண்ணை பார்க்குறாங்க. அப்படி இல்லை. இந்த மண் வேற. அதுக்கு விஜய் ஒத்துக்கணும், அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அது தோல்வியில் முடிஞ்சிடும்னு அமித்ஷா நினைக்கிறார்.